தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரும் குரு பகவான் அப்படிங்கிறவரும் ஒன்றல்ல, ரெண்டு பேரும் வேற வேற. தட்சிணாமூர்த்தி சிவ வடிவம், குரு பகவான் கிரக வடிவம். உண்மையிலே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இவர் சிவனோட அம்சம், அவர் பிரகஸ்பதி. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் முதலாளி, குரு அதிகாரி. இன்னும் சொல்ல போனா தட்சிணாமூர்த்தி சிவகுரு, குரு தேவகுரு. தட்சிணாமூர்த்தி கல்லாளின் கீழே உட்கார்ந்து நான்மறைகளோட 6 அங்கங்களையும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் அப்படிங்கிற 4 பிரம்ம ரிஷிகளுக்கும் போதிப்பவர். குரு பகவான் நவகோள்கள குரு அப்படிங்கிற வியாழனா இருந்து உயிர்களுக்கு அவை முன்ஜென்மங்களை செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன் இடமறிந்து காலமறிந்து கொண்டு சேர்ப்பவர். தட்சிணாமூர்த்தி 64 சிவடிவங்கள ஒருத்தர். குரு 9 கோள் தேவதைகள்ல 5ஆம் இடத்தில் அங்கம் வகிப்பவர். ஆனா சில கோவில்கள்ல தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் அப்படின்னு சொல்றாங்க. குரு பகவானுக்கு செய்யற பரிகார பூஜைகளையும் தட்சிணாமூர்த்திக்கு செய்யறாங்க. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மை இல்லாதவர். குருவோ உதயம் அஸ்தமனம் அப்படிங்கிற தன்மை கொண்டவர். இன்னும் சில பேர் குருவுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா கிடையாது. குருவுக்கு அதிதேவதை இந்திரன். உங்களுக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வேற வேற அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரியும் அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.